வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, டேக்க பத்தி தான் பார்க்க போறோம். டேக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்பசிஸ் அப்படிம்பாங்க. இந்த எம்பசிஸ் டேக் அதாவது இந்த டேக் எதுக்கு யூஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஸ்க்ரீன் ரீடர் யூஸ் பண்றோம்னா, அந்த ஸ்க்ரீன் ரீடர்ல அத ரீட் பண்ணும்போது, அந்த வார்த்தைய மட்டும் உச்சரிப்பு வந்து கொஞ்சம் அழுத்தி சொல்லும். ப்ரொனவுன்சியேஷன் வந்து டிஃபரண்டா இருக்கும். அதுக்காக தான் இந்த ஆப்பு அதாவது இந்த டேக் யூஸ் பண்றோம். இந்த டேகும் டேக் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல பார்த்துருப்போம். இட்டாலிக் டேக் இதுல இருக்கு பாருங்க. டேக் நான் ஆல்ரெடி இப்போ யூஸ் பண்ணி வச்சிருக்கேன். கிரியேட் பண்ணி. இந்த டேகும் எம்பசிஸ் டேகும் கிட்டத்தட்ட பார்க்கறக்கு ஒரே மாரி தான் இருக்கும். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட்டு இந்த டேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ரௌசர்ல போய் ரன் பண்ணி பார்த்தோம்னா, இதுதான் அந்த டேக். இந்த டேக் வந்து ஓகே. இதுதான் அந்த டேக் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி தெரியும். இட்டாலிக் லெட்டர்ஸ்ல அது இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா, டேக்க யூஸ் பண்ண போறோம். இந்த டேக்கோட எம்பசிஸ் டேக்கோட டேக் நேம் வந்து இந்த டேக்லயும் அதே மாரி ஒரு 10 வேர்ட்ஸ் வர்ற மாரி நம்ம டைப் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு டேக் டைப் பண்ணிட்டோம். இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணா இங்க ஷோ ஆகும். ஒரு நிமிஷம். உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக 2 டேக் நடுவுல பிரேக் அப்ளை பண்ணிக்கலாம். பிரேக் டேக் அப்ளை பண்ணா தான் 2 டேக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரியும் கொஞ்சம். பிரேக் டேக் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ போய் பார்ப்போம். இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் லைன்ல உள்ள டேக் வந்து டேக் அதாவது இட்டாலியன் லெட்டர்ஸ் ஃபார்மேட்ல உள்ள டேக். 2வது நம்ம டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 லெட்டர்ஸையும் பார்த்தீங்கன்னா, சேமா தான் இருக்கும். இதோட டிஃபரன்ஸ் நம்ம எங்க பார்க்கலாம்னா, ஸ்க்ரீன் ரீடர் யூஸ் பண்ணா தான் இதோட டிஃபரன்ஸ் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் டேக்கோட பர்ப்பஸ். இதே மாரி இன்னொரு வீடியோல அடுத்த வேற டேக்கோட டீட்டெயில்ஸ் பத்தி பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.